ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளத்தில் தமிழன் சமையல் யூடியூப் சேனல் சார்பாக எல்லாரையும் மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எமர்ஜென்சியாக ஒரு குழம்பு செய்ய போகிறோம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை வச்சாச்சு. கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். கொஞ்சம் சூடாகட்டும். இது எப்படின்னா, கொஞ்சம் நம்ம எமர்ஜென்சியாக சாதம் எதுவும் மிஞ்சி போய் நைட்டில் எதுவும் தொட்டுக்க எதுவும் இல்லாட்டினா நம்ம எமர்ஜென்சியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செய்கிற ஒரு ரெசிபி தான் இது. சட்டி நல்லபடியாக சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். அப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கினேன். அடுத்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். எதுக்குன்னா, கொஞ்சம் வெங்காயத்தோடு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நம்ம செய்கிற ரெசிபியில் எல்லாத்தையுமே வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு எதுக்குன்னா, கொஞ்சம் வாயு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா இந்த ரெசிபி கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பூண்டு நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பூண்டு பல வாயு பிரச்சனைகளை சரி செய்யும். அதுக்காண்டி அவசியமாக பூண்டு நிறைய உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அப்போ மிளகாத்தூள் சேர்த்தா தான் எண்ணெயில் கொஞ்சம் சேர்க்கும்போது கொஞ்சம் கலர் கிடைக்கும் நமக்கு. உரப்பு கொஞ்சம் பச்சை மிளகா, தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். அதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறோம். எப்போவுமே சமைக்கும் போது கொஞ்சம் லோ சிம்மில் வச்சுட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது அப்போ தான் சட்டியோட ஸ்பீடுக்கும் அந்த ஹீட்டோட ஸ்பீடுக்கும் கரெக்டாக சமையல் வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் தக்காளி அதில் ஆட் பண்ணுறோம். தக்காளி தேவையான அளவு சேர்த்துக்கணும். தக்காளியும் வெங்காயம் இல்லாத குழம்பே இருக்காது. அந்த மாதிரி தான் எல்லா குழம்புக்கும் தக்காளி வெங்காயம் அவசியமான விஷயம். அது சரியான அளவு உணவில் சேர்த்தா தான் அது ஒரு டேஸ்ட் உண்டாகும். தக்காளி வதங்குறதுலேயும் வெங்காயம் வதங்குறதுலேயும் அந்த அளவாக சேர்க்குறதுலேயுமே ஒரு குழம்புக்கு உண்டான டேஸ்ட் இருக்கும். அப்படியே கொஞ்சம் நம்ம வதக்கிக்குவோம். வதங்குற டைம் தான் நமக்கு டைமே. மற்றபடி இந்த ரெசிபிக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறோம். கேரளத்தின் தமிழன் சமையல் யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ தேவையான அளவுக்கு அதில் தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் நம்ம மசாலா சேர்த்துக்கிறேன். இது குழம்பு தூள்னு சொல்கிறது தான். நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். ஜீரகம், சோம்பு தூள் எல்லாம் போட்டது, மிக்சிங் கலவை ஆனது. அது எப்படி அரைக்கிறதுங்கிறத நாங்கள் அடுத்த வீடியோவில் குழம்பு தூள் எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோ போடுவோம். அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் மேகி நூடுல்ஸு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட இது அதே டைம் தான் ஆகும். நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வச்சுக்கிடலாம். இதே ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் கொதிச்சோனையுமே நம்ம குழம்பு இறக்கிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட கொஞ்சம் நம்ம முட்டையை ஊற்றிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் முட்டையை ஊற்றிக்கிடலாம். முட்டையை ஊற்றி இறக்குனா கொஞ்சம் ஈஸியாக
சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாக ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு உண்டான பேர் எது வேணாலும் வச்சுக்கிடலாம். இதுக்கு பேர் என்ன வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கேரளத்தின் தமிழன் சமையல் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எதுக்கு நம்ம போட்டோம்னா, காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்க ஈஸியாக சமைக்கிறதுக்கு, எமர்ஜென்சியாக வேலைக்கு போயிட்டு வந்தவங்க டக்குன்னு ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதத்தை வடித்து வச்சுட்டு போயிட்டோம்னா மிச்சம் இருந்துச்சுன்னா வேறு எதுவும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணாமல் நம்மளே வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. முட்டையை ஊற்றினால ஒரு 2 மினிட்ஸ் தான். கொஞ்சம் அந்த முட்டை கொஞ்சம் இதுங்கிற வரையும், வேவுற வரையும், அதுக்கப்புறம் ரெசிபி ரெடி. கேரளத்தில் தமிழன் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.